நார்மலாகவே தலைவலி வந்துட்டுனா ஒரு மாத்திரையை போடுறதா? தலைவலி அடிக்கடி வருதுன்னா நீங்கள் டாக்டரை பார்க்கணும். என்ன தலைவலி அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ண வித்தியாசப்படுத்தணும்ல. உங்களுக்கு டென்ஷன் ஹெட்டேக்காக இருக்கலாம், ஏதாவது ஒர்க்கில் டென்ஷன் வந்தால் சாயந்தரம்னா தலைவலி வந்துடும். சைனசைட்டிஸாக இருக்கலாம், சளி உறைஞ்சிருந்தால் காலையிலே எழுந்திருக்கும் போதே தலைவலி இருக்கும், மத்தியானம் வரைக்கும் கூட்டிகிட்டே போய் அப்படியே குறைஞ்சிரும். ஒன்றுக்கும் வித்தியாசமாக இருக்குது. மைக்ரேன் ஹெட்டேக்குன்னா ஒரு சைடாவது அதாவது தலைவலி ஆரம்பிக்கும், பிறகு எல்லா இடமும் வரும். அதோடு சேர்ந்து கண்ணுக்குள்ளே கோடு கூட வர மாதிரி இருக்கலாம், அல்லது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம் அசோசியேட்டடாக. அந்த மாதிரி ஒரு ஆறான்னிட்டு அசோசியேட்டடாக அது கூடவே சில ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். ரிப்பீட்டடாக வருதுனாலே மைக்ரேனாக தான் இருக்கும். அதை ஒருதலை குத்துன்னு சொல்லுவோம் தமிழில். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு ப்ரிவென்டிவ் மெடிசின் இருக்குது. அதுக்கு அந்த டியூரிங் அட்டாக் போடுற மாத்திரை இருக்குது, அதை போட்டு வரும்போது போட்டுக்கணும். மற்ற இடங்களில் எப்போ பார்த்தாலும் அந்த மாத்திரையை போட முடியாது. அது ப்ரிவெண்டார் திரும்ப வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டு அதை வராமலே தடுக்கலாம். அதனால் நீங்கள் சும்மா ஒரு எமர்ஜென்சிக்கு எப்போவாவது ஒருக்கா போட்டுக்கலாம். சும்மா தலைவலி மாத்திரை போடக்கூடாது. மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுட்டு நீங்கள் செய்யுங்க.